யுபிஐ பரிவர்த்தனை மூலம் இந்தியர்கள் அதிக செலவு செய்வதாக டெல்லி இந்திரபிரஸ்தா இன்ஸ்டிடியூட் நடத்திய ஆய்வில் தகவல். யுபிஐ பரிவர்த்தனையால் தனிநபர்கள் சேமிப்பை இழந்து வருவதாகவும் ஆய்வில் தகவல். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் கைதானவர்கள் நயினார் நாகேந்திரனின் எம்எல்ஏ கோட்டாவில் பயணித்தது சிபிஐ விசாரணையில் தகவல். கைதானவர்களின் வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ளவும் திட்டம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட பாமக நிர்வாகிகள் விரும்புவதாக ராமதாஸ் தகவல். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டிக்காமல் இருப்பது வருத்தம் அளிப்பதாகவும் பேச்சு. பெண் காவலர்கள் குறித்து சவுக்கு சங்கர் பேசிய வீடியோவை யூடியூபில் இருந்து நீக்க சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் நடவடிக்கை. யூடியூப் நிறுவனத்திற்கு பரிந்துரை கடிதம் அனுப்ப முடிவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.